மெட்ராஸ்காரன் படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு ப்ரோ. ஆக்சுவலாக வந்து இந்த படத்துக்கு நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஒரு சென்னை பையன் ஒரு கிராமம் கான்செப்ட்டு எப்படி இருக்கும் ட்ரெய்லரில் கூட நம்மளுக்கு ஒரு சில இடத்துல ட்விஸ்ட்டு கொடுத்தாங்க. அதை படமாக பார்த்தா தான் தெரியும்ன்ட்டு நான் FDFS கேட்டு வாங்கி வந்திருக்கேன். படம் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குது. சொன்ன மாதிரி ஆன்லைன் ஸ்டோரி நம்ம என்ன சொல்கிறதுனா வந்து எப்படி சொல்கிறது, அந்த தப்பை நம்ம தான் பண்ணோம் அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரியும். அந்த தப்பை நம்ம பண்ணோம் நம்ம சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது பின்னாடி நம்மளுக்கு அது ப்ராப்ளமாகவே ஆகாது, ஃப்ரீயாக போயிடும். நீ தப்பை பண்ணிவிட்டு தப்பை பண்ணாமல் மறைச்சினா உன்னால் 10 பேர் பாதிப்பாங்க. அதுதான் படத்தோட கான்செப்ட். ஃபஸ்ட் ஹாஃப் வந்து பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப குழப்பமாக இருந்தது. ஒரு சில சீன் வந்து செகண்ட் ஹாஃப் பார்த்தோன்னே இதுதான் படம். ரொம்ப நாள் கழிச்சோ நல்ல படம் பார்த்துருக்கேன் ப்ரோ. சீரியஸாக ஃபேமிலி ஆடியன்ஸாக பார்க்கும்போது எல்லாமோ ஃபீல் பண்ணுவாங்க. இந்த கல்யாணம் ஆன பையனெல்லாம் கண்டிப்பாக சொல்லுவாங்க, கல்யாணம் ஆக போகிற பையனே சொல்லுவாங்க, அம்மா பேச்சை கேளுங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க இந்த படத்தில். ஏன்னா அம்மா பேச்சை கேட்காம ஹீரோ வெளியே போனதுக்கப்புறம் தான் படத்தோட கதையே ஆரம்பிக்கும். அதுதான் படத்தோட கான்செப்ட். புரியல. 2 ஆக்டர் நடிச்சிருக்காங்க. படத்துக்கான ஹீரோ, படத்துக்கான அவர் கலைபுரம் வந்து வில்லனும் கிடையாது ஹீரோவும் கிடையாது, அவர் தான் படம். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்டு. எல்லாருக்கும் கொடுத்த கேரக்டர், எல்லாரோட கேரக்டரும் சூப்பர் கேரக்டர் இருக்கும். ஒருத்தரோட கேரக்டர் வந்து இவர் ஏன் இருக்காருன்னு தெரியல. கருணாசனா வேறு லெவலு. கருணாசனோட கேரக்டரும் சூப்பர் கேரக்டர், அவரும் பயங்கரமாக நடிச்சிருக்காரு. படம் சூப்பராக இருக்குது. மியூசிக் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பர் இருக்கும். படத்தில் வந்து நம்ம இந்த ஃபஸ்ட்டு சாங்கு, அதுக்கப்புறம் அந்த லவ் சாங், அது ஆல்ரெடி கேட்ட சாங் தான். அதெல்லாம் விட பேக்ரவுண்ட் மியூசிக் வேறு லெவல் இருந்தது. அவுட் ஆஃப் 10 கேட்குறீங்களா? நான் 9.5 கொடுப்போம். அவ்வளோ கொடுப்பேன். மெட்ராஸ்காரன் நல்லா இருக்கு படம். அது ஒரு கான்செப்ட் வச்சு 2 ஆக்டர் நடிச்சிருக்காங்க. எப்படி நடிச்சிருக்காங்க? நல்லா தான் நடிச்சிருக்காங்க. ஈக்குவல் இதுதான். போர் அடிக்குதா? என்ன லேக் இருக்கா படத்தில்? போர் மட்டும்தான் இருக்குது. அது ப்ரூஃப் பண்ணுறதுக்காக ஹீரோ வந்து முயற்சி எடுத்து ஃபைட் பண்ணி லாஸ்ட்டில் ஃபைட் பண்ணி உண்மையை தெரிஞ்சுக்கிறாரு. அதான் படமோட கான்செப்ட். ஃபேமிலியாக பார்க்கும்போது நல்லா தான் இருக்கும். ஃபேமிலியாக பார்க்கலாம். 5 ஸ்டார். படம் ரொம்பவே நல்லா மியூசிக்லாம் எந்த அளவுக்கு? ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மியூசிக் பழைய சாங் தான் வச்சுருந்தாங்க, அது ரீமேக் பண்ணியிருந்தாங்க, அதுவும் நல்லா இருந்துச்சு. லாஸ்ட்டில் ஒரு சாங் வந்துச்சு, அதுவும் நல்லா இருந்துச்சு. ரொம்ப வைலன்ஸாக இருக்கும். படம் வைலன்ஸும் ட்விஸ்ட்டும் நிறைய இருந்துச்சு. வைலன்ஸ் எல்லாம் இல்லை. யார் என்ன மாதிரி ஆடியன்ஸ் போய் பார்க்கலாம்? ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக. ஆக்சுவலாக நானே ப்ரமோஷனுக்காக தான் வந்தேன். நான் ப்ரமோஷன் முடிச்சுட்டு போகலாம் பார்த்தா படம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ நானே உட்காந்து பார்த்தேன். அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் எந்த அளவுக்கு சாம்சிஎஸ் கொடுத்துருக்காங்க? பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லாவே இருந்துச்சு. லைக் வில்லனுக்கு நல்லாவே கொடுத்துருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக ஃபேமிலி தான். ஓகே, எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க? ரேட்டிங்கா 10க்கு 9 கொடுங்க. என்ன புரியல? என்ன ப்ரோ? பாலாவோட யூஸ்வல் இருக்கா இல்லை வேறு எதுனா சொல்லுவாங்க? இல்லை, இது ஒரு டிஃப்ரெண்ட் மூவியாகவே இருக்குது. நிறைய ட்விஸ்ட் இருந்துச்சு. எண்டில் வந்து இப்படியெல்லாம் போகுமான்ற மாதிரி நிறைய நல்லா இருந்துச்சு. ஆமாம் ப்ரோ. ப்ரோ எல்லாம் மலையாளின்றாங்க, ஆனால் மலையாளி மாதிரிலாம் அவர் தெரியல ப்ரோ. தமிழில் வேறு லெவலில் பண்ணிக்கிறாப்புல ப்ரோ. கலையரசனுக்காக தான் ப்ரோ படத்துக்கே வந்தேன். உண்மையில் மெட்ராஸ் படத்தில் 3 வாட்டி பார்த்துருக்கேன் கலையரசன் நடிப்புக்கு. வாடகையில் வேறு மாதிரி இருந்தாப்புல, இதில் பார்த்தா அப்படியே உல்ட்டாவாக இருக்கிறாரு. ஒரு கிராமத்தை அப்படி இருப்பான் அந்த மாதிரி இருக்கிறாப்புல. ஐஸ்வர்யா அப்படியே பிக் பாஸில் பார்த்தா மாதிரி இல்லை, அப்படியே உல்ட்டாவாக இருக்கிறாங்க. எல்லாமே நல்லா தான் ப்ரோ. ஓவரால் நான் சொல்கிறது குழந்தைங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். நான் மறுபடியும் ஃபேமிலியோட பார்ப்பேன். 2வது பார்த்தாலும் போர் அடிக்காது, அந்த மாதிரி இருக்கும் ப்ரோ. லவ் ஸ்டோரி இருக்குது ப்ரோ. மெசேஜ் அந்தளவு பார்க்க நல்லா நம்ம வார்த்தை இல்லை ப்ரோ. ஃபேமிலியோடு பார்க்கலாம். நல்ல ஒரு லவ் ஸ்டோரி இருக்குது. சண்டை காட்சி கூட ரொம்ப அப்படி பிரம்மாண்டமாலாம் இல்லை, நார்மலாக போட்டால் அப்படி இருக்கும் ரியாலிட்டியாக. அந்த மாதிரி ரியாலிட்டியாக இருக்குது. அப்புறம் பாட்டு 90s பாட்டெலாம் இருக்குது. அந்த காதல் சார் கூட பாட்டெலாம் வேறு லெவலில் இருக்குது. பார்க்கலாம் ப்ரோ. ஃபேமிலியாக பாருங்கள். உங்களுக்கு பார்க்க காமெடிலாம் இல்லை ப்ரோ. ரொம்ப காமெடியும் கிடையாது, நல்லா போகுது ப்ரோ. ஒரு ஃபேமிலி ஸ்டோரி பார்க்கலாம். ஃபேமிலி ப்ரோ. நான் சொன்னால் 90s பாட்டு காதல் சார் கூட வேறு லெவலுக்கு இருக்குது ப்ரோ. எல்லா பாட்டும் நல்லா தான் இருக்குது. எனக்கு இந்த பாட்டு சொன்னால் அது சொல்லுவேன். படத்தில் வந்து ஹீரோ